வணக்கம். என் அன்பார்ந்த அன்பர்களுக்கும், என் மக்களுக்கும், என் சொந்தங்களுக்கும் என்னோட மிகுந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை. இன்னைக்கு அச்சரப்பாக்கம் லட்சுமி அம்மானா எல்லாருக்கும் தெரிய வரும். அவங்கள இன்னைக்கு சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு வந்திருக்கிறேன். இவ்வளோ நாள் இந்த யூடியூப்லேயோ இந்த இன்ஸ்டாகிராம்லேயோ நான் வந்தது கிடையாது. இன்னைக்கு புதுசாக உங்களுக்கு என்னை நான் அறிமுகப்படுத்துகிறேன். என்னை பற்றி நான் சொல்கிறத விட என்னோட குருபாயி, என்னோட உயிர், அவங்க அவங்க வாயால என்னை பத்தி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன விஷயத்த பத்தி இன்னைக்கு பேச வந்திருக்கிறேன், எதை பத்தி இந்த மக்களுக்கு தெரிவிக்க வந்திருக்கிறேன்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புறேன். வணக்கம்மா. வணக்கம் குருபாயி, எப்படி இருக்கிற? வணக்கம்மா. நல்லா இருக்கிறேன். நீ நல்லா இருக்கிற? எல்லாரும் வீட்டுல எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10-15 வருஷமா நம்ம உறவுகளோட இருந்திருப்போமா? நம்ம உறவுகள் ரொம்ப நாள் நீடிச்சிருந்திருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சந்திச்சு பேசி கொண்டு. இன்னைக்கு நீ இந்த ஒரு ஊர்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ இந்த உலகத்துல எவ்வளோ முன்னுக்கு இன்னைக்கு இந்த ஒரு கோயிலை உருவாக்கி, இந்த தெய்வத்தை உருவாக்கி இன்னைக்கு நீ பேரும் புகழுமா இருக்கிறன்னா அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மிகுந்த நன்றியா அந்த அங்காளம்மாக்கு தெரிவிச்சுக்கிறேன். உன்னை பார்த்ததுலையும் உங்ககிட்ட பேசுறதுலையும் இன்னைக்கு இந்த பேட்டி உங்ககிட்ட எடுக்கிறதுலையும் நான் மிகுந்த சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறேன் உனக்கு. மக்களே, நான் என்ன சொல்ல போனா, என் குருபாய ஒரு தாயின்னு தான் சொல்லலாம். ஒரு தாய்னா எனக்கு வருஷானா மயனை கொள்ளனா தாய் விட்டு வருஷம். எனக்கு குருங்கிறவங்க இறந்து போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. குருங்கிறவங்க என்னுடைய பெத்த அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க. குருங்கிறவங்க என்னுடைய என்ன சொல்ற தெரியுமா, எனக்கு திருநங்கையில ஒரு அம்மா, அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஆனா எங்க பெரியமா இவங்க அம்மாலாம் இருக்கிறாங்க, பெரியம்மா அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. என்னுடைய குரு இறந்துட்டாங்க. அவங்க இல்லாத இடத்துல எனக்கு நின்று பார்த்து தாய் வீட்டு வரிசையோ மற்ற பிரச்சனைகளையோ மற்ற ஒரு சில விஷயத்திலையோ என்னை விடாது கை கொடுத்து என் குருபாய் தூக்கி விட்டா. ரொம்ப நன்றி குருபாயி. என் வாழ்க்கையில இவ்வளவு தூரம் வாழ்ந்திருக்கேன்னா நான் உன்னையும் தான் நான் நினைச்சிருக்கேன். தெய்வத்துக்கு நான் கும்புறேன், அந்த அங்காளிக்குன்னு செய்யறேன். இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல நம்மளோட ஒரு நாட்டுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. அந்த பிரச்சனையை பத்தி உங்ககிட்ட கேட்கலாம். உன் வாயில இருந்து அதுக்கான என்ன ஒரு மக்களுக்கு தெரிய வரணும்ன்றத நான் தெரிய வைக்கணும்னு இன்னைக்கு வந்திருக்கிறேன். அது எனக்கு திருப்பரங்குன்றத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. முருகன் கோயில்ல முருகன் கோயில்ல முஸ்லிமுக்கும் நம்ம இந்துக்கும் மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்மளோட வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்துக்களா பிறந்தா கூட நம்ம முஸ்லிம் வழிமுறைய வழிபற்றிக்கணும். அவங்களோட வழிமுறையில நம்மளும் வாழ்ந்துகிட்டு வரோம். கண்டிப்பா நம்மளை சம்மந்தப்பட்டதுக்கு நம்ம கோயில் மருளாடி நம்ம சாமி வச்சிருக்கோம். நம்ம 1000 செய்யறோம், 1000 போனாலும் நம்மளோட திருநங்கை சமுதாயத்தை சேர்ந்த வரைக்கும் நம்ம ஒரு முஸ்லிம் வழிமுறையில நம்ம வழிபட்டணும். கண்டிப்பா இன்னைக்கு அந்த இந்துக்களுக்கும் முஸ்லிமுக்கும் ஒரு பிரச்சனை வருது. இதனால சமுதாயத்துல மாம மச்சனா பழகின இந்துக்களும் முஸ்லிமும் ஒரு பிரச்சனையில உண்டாகிடுவாங்களோ. நம்மளை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம்னு நம்ம வாழ்றோம். நீ ஒரு ஆன்மீகத்துல இருக்கிற, இன்னைக்கு உன்னோட ஆன்மீகத்துல இருக்கிற வரைக்கும் உன்னோட இந்த இதுக்கு பிரச்சனைக்கு என்ன கருத்து அப்படின்றத மக்களுக்கு தெரிய வைக்கணும். மக்களுக்கு தெரிய கண்டிப்பான முறையில குருபாயி, நீ கேட்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு போகிறதுக்கு நம்ம 2 பேரும் இப்ப உட்காந்துருக்குறோம். பல வருஷங்களா ஆச்சு. என்ன இருந்தாலும் இப்ப வந்திருக்கிறீங்க நீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மக்கள் முன்னாடி வந்திருக்கிறீங்க, ஏன் மக்கள் முன்னாடி வந்திருக்கிறீங்க, மக்களோட மக்களா உட்காந்து பேசுறதுக்கு. இது நீங்க கேட்கறதுல ரொம்ப சந்தோஷம். இத்தனை ஒரு காலங்காலமா இப்படி ஒரு 3 காலமா அங்க போயிருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 தலைமுறைக்கு மேல அது போயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 தலைமுறைக்கு மேல போயிருக்குது. ரொம்ப நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அங்க திருப்பரங்குன்றத்துல முருகன் இருக்கதும், பக்கத்துல முஸ்லிம் கோயில் இருக்கதும் காலங்காலமா இருந்துட்டு இருக்கு. இப்ப வந்தது கிடையாது. அப்பங்களையும் அதுலயும் ஒண்ணும் கிடையாது. அப்போ ஒண்ணும் கேட்கல, இப்ப ஏன் கேக்குறாங்க? இதுன்னு அரசியல் பேச்சா? இது அரசியல் ஒரு ஊடகம் வேலை பண்ணுதா? அரசியல், ஆன்மீகம், இந்துக்கள் முஸ்லிம் பிரச்சனை அப்படின்னு நான் பேச வரல. நான் என்னன்றேன், இவ்வளவு நாளா நடக்காத ஒரு பிரச்சனை இன்னைக்கு இந்த ஆண்டுல புதுசா உருவாயிருக்கு. அதை பத்தி ஆன்மீகத்துல நம்ம தெரிவிக்கிறது என்ன? நம்ம கருத்துக்களை தெரிவிக்கணும், மக்களுக்கு தெரிய வைக்கணும். மக்களுக்கு தெரிய வைக்கணும்னா இது ஒரு கருத்து. எப்படின்னா, ஒரு அங்காளம்மா கோயில முருகன் சிலை பக்கத்துல இருக்குது. ஒரு அங்காளம்மன் கோயில் வச்சாங்கன்னா எந்த தெய்வத்துக்குமே புள்ள மகன், இந்த பக்கம் விநாயகர் இருப்பாரு, அந்த பக்கம் முருகன் இருப்பாரு. அப்பத்துல அதே முருகன் இருக்கிற இடத்துல தான் நீங்க பலியும் கொடுக்குறீங்க. பெரிய பெரிய கோயில் கட்டி இருக்கிறவங்க எல்லாம் எல்லா இடத்துலயும் கோயில், முருகன் கோயில் தனியா இருக்கும். பெரிய இதை வச்சுதான் முருகன் கோயில் தனியா இருக்கும். அந்த சிலைக்கு முன்னாடி தான் நீங்க பாதை ஒண்ணுதான், அந்த பாதைக்கு வாசல்ல நீங்க பலி கொடுக்குறீங்க. எல்லாத்துக்கும் தானே ஏறுவேன். அப்ப மட்டும் முருகன் ஏத்துக்கிறாரா?
அததான் நீங்க ஆன்மீகத்துல வந்து நீங்க இப்போ வந்து ஈடுபாட்டு இருக்கிறீங்க. ஆன்மீகத்துல வந்து இன்னைக்கு உங்களை வந்து 40,000 பக்தர்கள், 50,000 பக்தர்கள், 1,00,000 பக்தர்கள் உங்களை பாக்குறாங்க, உங்களை நாடி வராங்க, உங்களை தேடி வராங்க, அவங்களோட பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லி அவங்க பிரச்சனையெல்லாம் உங்ககிட்ட இருந்து நிவர்த்தி பண்றாங்க. ஆனா நீங்க ஆன்மீகத்துல இத பத்தி என்ன பேச வரீங்க அந்த அப்படின்ற கருத்தை தான் நான் கேட்கறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கேன். அம்மா அதுதாம்மா நான் கருத்து தாம்மா சொல்லிட்டு இருக்கிறேன். குருபாயி குருபாயி நான் சொல்ற கருத்து என்னன்னா, நீங்க கோயிலுக்கா நம்ம வச்சிருக்கிறோம், இங்க அங்காளமா இருந்தானா பக்கத்துல முருகன் இருக்கிறான், எல்லா தெய்வமும் இருக்குது. இப்ப அங்காளமா இருக்கிறா, அங்க பிரம்மதேவர் இருக்கிறாரு, அங்க மருவத்தூரா இருக்கிறா. நான் வெளியே ஆடு பலி கோழி பலி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். எல்லாத்துக்கும் வாசல் இதுதானே, நான் தனித்தனி வாசலா வச்சிருக்கிறேன். எல்லாத்துக்கும் இதுதானே, மொத்த ஏர்வும் இதுதானே ஏத்துக்கும். இத்தனை வருஷமா வந்து அதே முருகர் கோயிலுக்கும் முஸ்லிம் கோயிலுக்கும் எந்த பிரச்சனையும் வராத, எல்லாமே எல்லா மதத்திலயும் எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இவங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க, அவங்களும் இதை ஏத்துக்கிட்டாங்க. இத்தனை ஆண்டு காலமா இல்லாத இன்னைக்கு புதுசா இந்த ஆண்டு இந்த பிரச்சனை வந்திருக்கு. இதனால மதத்துக்குள்ள இந்து மதத்துக்கும் முஸ்லிம் மதத்துக்கும் பிரச்சனை வந்து இது ஒரு பூகம்பமா வெடிச்சு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கிற ஒரு ஒற்றுமைய பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு உங்களுக்கே பயம் வந்து. இப்ப நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் குருபாயி எனக்கு நல்ல கேள்விதான் குருபாயி. இப்ப வந்து நம்ம என்னுடைய கோயிலுக்கு வந்து எல்லா மதத்தாரும் வராங்க, எல்லா மதத்தாரும் வராங்க. நானே போய் சொன்னாலும் நான் இப்போ சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கேன், அவங்கவுங்க வந்து அந்த மத சார்ந்தவங்க வந்து செக் பண்ணிட்டு போட்டு நான் ஒன்றும் சொல்லலை. இப்ப வந்து என்னன்னா, இவ்வளவு வருஷமா நடக்காது, இப்ப வந்திருக்கிறீங்க, இப்ப பேசுறீங்க. இது வந்து கட்சியின் மூலியமா அரசியல் மூலியமா இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல மதத்து சார்ந்தப்பட்டு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், இல்ல மக்களுங்களுக்குள்ள எதனா ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு பூகமா இத்தனை ஆண்டு வெடிக்காத இன்னைக்கு வெடிச்சிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களாமா? அது வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன் இப்ப வெடிச்சிருக்குதுன்னா, இது வந்து இப்ப வந்து எலெக்ஷன் இப்ப கொஞ்ச நாள்ல அறிவிக்க போறாங்க. அதனால மத சார்ந்த பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும், புரியுதுங்களா? மத சார்ந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்க காரணம் என்ன? இப்போ வந்து மாமா மச்சான்னு கூப்பிடுறாங்க. அவங்க வீட்டில் முஸ்லீம் வீட்டில் பிரியாணி செஞ்சாங்கன்னா இந்து வீட்டுக்கு வருது, இந்து வீட்டில் வடை பாயசம் செஞ்சாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகுது. 2 பேரும் கலந்து தான் இருந்தாங்க. இப்போ வந்து ஏன் வந்துச்சுன்னா, இந்த கட்சியினால நான் சில கட்சிங்கெல்லாம் நான் பேர் சொல்ல விரும்பலை. இந்த கட்சியை உயரணும், கட்சியில் இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்ன்ட்டு மக்களை வந்து பலி கொடுக்கக்கூடாது, புரியுதுங்களா? இதில் வந்து எங்களுக்கும் முஸ்லீமுக்கும் நமக்கும் குருபாயி நமக்கும் முஸ்லீமுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒற்றுமையை நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் அதை தெளிவுகளை சொல்லுங்க. நம்ம அஜிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. நம்மளுக்கும் முஸ்லிமுக்கும் இல்ல உறவு வந்து நம்ம வந்து பிறப்புல வந்து ஒரு ஹிந்துவா பிறக்கிறோம், நம்ம இந்துவா வளர்றோம், நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே மரலாடுறோம், நம்ம எல்லாமே செய்யறோம், போறோம், வரோம். ஆனா நம்ம வந்து ஒரு திருநங்கையா மாறுறப்போ, நம்மளுக்குன்னு ஒரு ஆபரேஷன் ஒண்ணு பண்றப்போ நம்ம வந்து ஒரு முஸ்லிம் சம்பிரதாயப்படிதான் நம்மளோட ஜமாத்து, நம்மளோட இது எல்லாத்தையும் நம்ம நடத்திக்கிட்டு வரோம். நம்மளுடைய கட்டமைப்பு, நம்மளோட திருநங்கை சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்துவா இருந்து முஸ்லிமா மாறினவங்க எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போய் அவங்களோட வாழ்க்கைய துறவியா ஆக்கி எல்லாத்தையுமே இழந்து அவங்க வந்து அந்த கடவுளுக்குன்னே அவங்க வாழ்க்கைய அர்ப்பணிச்சு வாழ்றாங்க. நம்ம எப்படி சித்தர் மாதிரி ஹிந்து முறைகள்ல வாழ்றாங்களோ அந்த மாதிரி அவங்க வந்து இதுல நம்ம வந்து இந்துக்கும் முஸ்லிமுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை நமக்குள்ள இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா அது உண்மைதான். இத்தனை வருஷமா இத்தனை ஆண்டு காலமா இத்தனை இதுவா இல்லாத தலைமுறையா இல்லாத இன்னைக்கு வந்து முஸ்லிமுக்கும் தமிழர்களுக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட்டு இது பெரிய மத கலவரமா உருவாயிடுமா? ஆமா, மதுரையில இன்னைக்கு அலாட்டே போட்டாங்களாம். அலாட்டுனா யாருமே வெளியே வரக்கூடாது, உள்ள போக கூடாதுன்னு சொல்லி கூட அந்த இது வந்துருச்சேன். நான் என்ன சொல்றேன்னா, அது வந்து எப்படி தர மக்கள் இப்ப வந்து ஓடுற காலம், ஒரு செகண்ட்ல வந்து இதனால நீங்க மக்களுக்கு தெரிவிக்க போறது என்ன? நீங்க ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறீங்க, நீங்க வந்து அந்த மதத்துக்கும் இந்த மதத்துக்கும் சம்மதம் பற்றி பேச வேணாம். நீங்க வந்து பொதுவான ஒரு கருத்து, ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறீங்க, உங்களாண்ட ஒரு பொதுவான கருத்து தான் நான் கேட்டிருக்கிறேன். கண்டிப்பா குருபாயி. மக்களே உங்களுக்கு சொல்லிக்கிறதுன்னா, இத்தனை ஆண்டு காலமா அந்த இடத்துல பிரச்சனைகள் வரல, இப்ப மட்டும் என் பிரச்சனைகள் வந்து சாதா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுங்க. சண்டை சச்சரவு போறது பெரிய விஷயமே கிடையாது. நாளைக்கு தோல் தட்டிட்டு போனா ஒண்ணுமே கிடையாது, 2 பேருமே ஒற்றுமையா போகலாம், புரியுதுங்களா? இப்போ வந்து மிக்சிங் மாதிரி ஆயிப்போச்சு. இங்க இருந்து அங்க பொண்ணு கொடுக்குறாங்க, அங்க இருந்து இங்க பொண்ணு கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? இப்போ வந்து பொண்ணுக்கு பஞ்சமாச்சு, மாப்பிள்ளைக்கு பஞ்சமாச்சு, எல்லாத்துக்கும் பஞ்சமா இருக்கிற காலத்துல ஏன் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? தெய்வம் வந்து உங்ககிட்ட சொன்னுச்சா? எனக்கு இந்த பலி கொடுக்காத, அந்த பலி கொடுக்காத, நீ இந்த இடத்துல இருக்கணும், நான் பஞ்சாமரம் தான் தின்னுவேன், நான் ஆடு தான் தின்னுவேன், எந்த தெய்வம் வந்து உங்ககிட்ட சொன்னுச்சா? நேரம் வந்து யாரும் சொல்ல முடியாது.
நம்ம வந்து பஞ்சாமிர்தத்தையும் சாப்பிடுறோம், நம்ம ஆடியும் வெட்டுறோம், ஆமா. கோழியும் வெட்டுறோம், ஆ, நம்ம வந்து சகலத்தையும் நம்ம வந்து ஏத்துக்கிறோம். கண்டிப்பா. நம்ம முஸ்லீம்ல மட்டும்தான் ஆடு வெட்டுறாங்க, கோழி வெட்டுறாங்க, அவங்க மட்டும்தான் சைவத்தை அசைவத்தை ஏத்துக்கிறாங்க, நம்ம இந்துவை சேர்ந்தவங்க சைவத்தை மட்டும் தான் ஏத்துக்கிறாங்கன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. என்ன, நம்ம அசைவத்தையும் சாப்பிடுறோம், சைவத்தையும் சாப்பிடுறோம், அவங்களும் அசைவத்தையும் சாப்பிடுறாங்க, சைவத்தையும் சாப்பிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம். அதுதான் குருபாயி. இத்தனை வருஷமா இல்லாத ஒரு பிரச்சனை, இத்தனை தலைமுறையா இல்லாத ஒரு பிரச்சனை, இத்தனை ஆண்டு காலமா இல்லாத ஒரு பிரச்சனை இன்னைக்கு புதுசா ஏற்பட்டிருக்கு. அதுதான் குருபாயி. நான் என்ன சொல்றேன்னா அதை தான் நான் கேட்குறேன். இப்போ வந்து காலைல ஆடு வெட்ட போறானா, ஒரு அல்லாவை பார்த்து அதை ஓதிட்டு தான் அந்த ஆடுவே குர்பானி கொடுப்பாங்க. அந்த குர்பானி கொடுத்த ஆட்டை நீங்க தான் அங்கே வாங்கி நீங்க சாப்பிட்றீங்களா? அது மட்டும் உங்களுக்கு ஏர்வையாயிருந்தா? மக்களே உங்களை தான் கேட்குறேன். காலையில வந்து குர்பானி கொடுத்துட்டு தான் பாய்ங்க ஆடை இருப்பாங்க. முக்கால்வாசி முஸ்லீம் தான் ஆடை இருக்கிறாங்க. 1/3 தான் நம்ம ஆளுங்க கொஞ்சம் இந்துக்கள் ஆடு வெட்டி இதெல்லாம் பண்றாங்க. முக்கால்வாசி என்னன்னா முஸ்லீம் தான் அந்த வேலை செய்யறாங்க. அந்த வேலை செய்யல அல்லாவை கூப்பிட்டுட்டு குர்பானி கொடுத்து காலைல வந்து அல்லாவை கூப்பிட்டு அந்த ஆடை அறுப்பாங்க. ஆடை அறுக்கல அந்த ஆண்டவனுக்கு போய் சேருது. அந்த ஆட்டை மட்டும் நீங்க ஏன் வாங்கி சாப்பிட்றீங்க மக்களே? உங்களை தான் நான் கேட்குறேன். நம்ம ஆளுங்க இந்துல இருந்து முஸ்லீமா மாறினவங்க எல்லாருமே அந்த குரான் படிச்சு அந்த குர்பானி கொடுத்து அந்த ஆட்டை அறுத்தவங்க தான் வாங்கி சாப்பிடுறாங்க. ஆமா, அது நம்மளோட ஜமாத்து வழிமுறைப்படி கண்டிப்பா நம்ம அப்படிதான் நடந்துகிட்டு வரோம். கண்டிப்பா அதான் உண்மை. என்ன, இது வரைக்கும் நம்மளுக்கோ முஸ்லிமுக்கோ கிறிஸ்துவருக்கோ யாருக்கும் எந்த ஒரு சண்டையோ சச்சரவோ எதுவும் இது வரைக்கும் எங்கேயும் ஏற்பட்டது கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இந்து கிறிஸ்துவர் முஸ்லிம் எல்லாமே எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி எல்லாம் ஒரு கையை கோத்துக்கிட்டு ஒன்னாதான் நடக்கிறோம். கண்டிப்பா இத்தனை வருஷமா நடக்காத பிரச்சனை இன்னைக்கு புதுசா திருப்பரங்குன்றத்துல ஏற்பட்டு இருக்குது. இதனால வந்து மத பிரச்சனை ஏற்பட்டு அங்கங்க கலவரங்கள் வெடிக்க கூடாது, இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற இத்தனை மாவட்டங்கள்ல வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது. அதுக்காக நீங்க மக்களுக்கு என்ன தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த ஆன்மீகத்துல இருந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. குருபாயி, இது நீ சொல்றது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்தா இருக்குது. இப்போ ஒரு கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு. இப்போ ஒரு 2 வருஷம் முன்ன ஒரு கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு. எல்லாத்தையும் தானே பாதிச்சிச்சு. நீ முஸ்லீம் உன்னை பாதிக்கல, இந்து உன்னை பாதிக்கல, கிறிஸ்டின் உன்னை பாதிக்கலன்னு தனித்தனியாவா பாதிச்சிச்சு? எல்லாம் ஒண்ணு தானே. நீ செத்தாலும் அந்த 6 அடி மண்ணு தான், நான் செத்தாலும் 6 அடி மண்ணு தான். நான் ஜாமியார் ஆகிட்டேன், 10 பொதுச்சேவை செய்யறேன்னு தங்கத்துல செஞ்சு தங்கத்துல கை கால் வச்சு புதைக்க போறாங்க. ஒன்னும் கிடையாது. இல்லைன்னா மேல என்ன என்னவோ சொல்லுவாங்களே, 4 அடுக்கு பில்டிங்கு கட்டி மேல என்ன புதைக்க போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை குருபாயி. எல்லாமே 6 அடி மண்ணு தான். அதனால மக்களை நீங்க சிந்திச்சு செயல்படுங்க, புரியுதா? தெய்வங்கிறது நம்மளுடைய சொற்கள்லையும் ஒரு மனசை புண்படுத்தாம, ஒரு மனசோடைய புண்படுத்தாம, ஒரு மக்களை மனம் குளிர ஒரு மனசை வைக்கிறீங்களோ அப்பதான் அந்த தெய்வமே வந்து உங்ககிட்ட நிக்குது நேரம், புரியுதுங்களா? நாங்களும் தான் தெய்வத்தை கும்பிடுறோம், இல்லைன்னு சொல்ல, புரியுதுங்களா? அதனால நீங்க கொஞ்ச நேரம் சிந்திங்க, செயல்படுங்க, புரியுதுங்களா? தெய்வம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களால நீங்க ஒரு செகண்ட் யோசனை பண்ணுங்க. நான் செத்தாலும் அந்த 6 அடி மண்ணு தான், நீ செத்தாலும் 6 அடி மண்ணு தான், அவன் செத்தாலும், ஆனா செத்தாலும் 6 அடி மண்ணு தான், பொண்ணா செத்தாலும் 6 அடி மண்ணு தான், நீ வந்து ஆம்பளையா செத்தாலும் 6 அடி மண்ணு தான். இந்த 6 அடி மண்ணுக்குள்ளதான் உங்களுக்கு போகுது. அதுவே இப்போ நோய் வாயை பார்த்து சீக்கிரம் போயிடுறாங்க. அரியா பசங்களாம் ஏதாவது லாரி பஸ்ல அடிபடிச்சாராங்க. அதை பத்தி பேசுங்க மக்களே, அதை பத்தி சிந்திங்க. அதுக்கோசரம் ஆண்டவன்ட்ட வேண்டுங்க, புரியுதுங்களா? இதை அடிக்குவன் அதை அடிக்குவன், என்னத்துக்கு இந்த வேலை? அது வாட்டில இருந்துட்டு போகுது. அவன் ஆடு வெட்டி அவன் தின்ட்டு அவன் போறான், இன்னொருத்தான் அவன் திருப்பம் பஞ்சாமரத்தை வாங்கி பஞ்சாமரம் தின்ட்டு போறான். இதுல என்ன இருக்குது? சொல்லு குருபாய் நீதான். நான் என்ன குருபாய் சொல்றேன்னா, ஆனாலப்பட்ட காசில கூட காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்துல மசூதி இருக்கதா செய்யுது. அதுல இருக்கிறவங்க இந்த பாதையில நடந்துதான் போறாங்க, இதுல இருக்கிறவங்க அந்த பாதையில நடந்துதான் போறாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மதம் பெருசு. கண்டிப்பா எப்பயுமே எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி ஒற்றுமையா இருந்து ஒற்றுமையா கை கோர்த்து வாழ்றது நல்லது. மக்களே, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு நம்ம பேசின வந்ததுல இந்த அச்சரப்பாக்க லட்சுமி அம்மா கிட்ட நம்ம ஆன்மீகத்துல வந்து பேச வந்திருக்கிறோம். பேச வந்ததுல நமக்கு புரிய வைக்க வேண்டியது என்னன்னா, அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க வந்து கை எடுத்து கும்பிடுங்க. யாரோட மதத்தையும் யாரும் குறைச்சு பேச வேண்டாம், யாரோட மதத்தையும் யாரையும் தூக்கி பேச வேண்டாம். என்ன, அதனால நான் என்ன சொல்ல வர்றதுன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம். நம்ம மூளையை சிந்திச்சு நம்ம மூளைக்கு என்ன ஏற்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். அல்லா கோயிலை பார்த்தா கையெடுத்து கும்பிட வேண்டியதான், இந்து கோயிலை பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி என்ன வேண்டுதலோ அதை செஞ்சுட்டு நம்ம போக வேண்டியதான். முடிஞ்சா கும்பிட வேண்டிய, முடியலன்னா போய்கிட்டே இருங்க.